பிரியமானவர்களே, இந்த மெல்கிசேதேக்கு ராஜாவை பற்றி ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் தான் நாம் முதலிலே பார்க்கின்றோம். அதற்கு பிறகு நாம் இந்த சங்கீதம் 110 முதல் 4 வசனங்களை நாம் வாசிப்போம். ஏனென்றால் இது விஸ்தாரமான சங்கீதம். இதில் முதல் 4 வசனங்களிலே இயேசு கிறிஸ்துவை பற்றிய குறிப்பு தான் காணப்படுகிறது. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி. கர்த்தர் என்பது யாரை குறிக்கிறது? பிதாவாகிய தேவனை குறிக்கிறது. என் ஆண்டவரை நோக்கினாக்க ஆண்டவர்னு யாரை சொல்கிறார்? தாவீது இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறார். இதை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே இல்லை. இயேசு கிறிஸ்து நம்மளை போல பிறந்தவருங்க, அவரை போய் இதுக்கு இவ்வளோ உயர்த்தி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்க, கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசில் உட்காரும் என்றார். கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். இப்பொழுது அவர் ஆளுகை செய்வதை குறிக்கிறது. சபையிலே ராஜாவாக இருந்து ஆளுகை செய்வதை குறிக்கிறது. உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடியற்காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பணிக்கு சமானமாய் உம்முடைய யவன ஜனம் பிறக்கும். நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். கர்த்தர் ஆணையிட்டார் என்று சொல்வது தேவன். நீர் அப்படின்னு சொல்வது யாரை சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவை. நீர் மெல்கிசேதேக்கின் முறைமைப்படியே என்றென்றைக்கும் ஆசிரியராக இருக்கிறீர் என்று சொல்லி கர்த்தரே ஆணையிட்டாராம். அதில் வாக்கு மாறாமலும் இருப்பார் என்று சொல்லி, மனம் மாறாமலும் இருப்பார் என்று சொல்லி சொல்கிறது. இந்த மெல்கிசேதேக் என்பவர் திடீரென்று வருகிறார், திடீரென்று மறைந்து விடுகிறார். அவர் வம்சாவளியோ தாய் தகப்பனை பற்றியோ எதை பற்றியுமே சொல்லலை. இதை வைத்துக் கொண்டு சிலர் என்ன சொல்லுகிறார்கள்? மெல்கிசேதேக்காக வந்தவர் இயேசு கிறிஸ்து தான் அப்படிங்கிறாங்க. ஆனால் அதுவும் தவறான கருத்து என்பதை நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். இதில் எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் 8 முதல் 14 வரை உள்ள வசனங்களிலே இந்த மெல்கிசேதேக்கை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ஜீவ ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமும் தரிக்கப்பட்டார். இந்த வசனத்தை நல்லா கவனிக்கணும். மெல்கிசேதேக்கின் முறைமைப்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமும் தெரிவிக்கப்பட்டார். ஆனால் ஒருவேளை மெல்கிசேதேக்கா வந்தவர் இயேசு கிறிஸ்து என்றால் இந்த வசனம் இப்படி இருக்காது. எப்படி இருந்திருக்கணும்? ஆக்சுவலா மெல்கிசேதேக்கா முதலிலே இப்பொழுது ஆசாரியராக இருக்கிறீர் என்று சொல்லி வந்திருக்கணும். அப்படி சொல்லலையே. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நீர் என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர் என்று சொல்லுகிறார். அப்போ மெல்கிசேதேக் வேறு, இயேசு கிறிஸ்து வேறு தான். ஏன்னா அவர் திடீர்னு திடீர்னு போயிட்டதுனால ஒருவேளை இயேசு கிறிஸ்துவாக இருக்கலாமோ என்ற எண்ணம் பல பேரிடத்தில் இருக்கிறது. ஆனால் அது தவறான எண்ணம். இவர் வேறு, மெல்கிசேதேக் என்பவர் வேறு, இயேசு கிறிஸ்து வேறு. அடுத்து எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம் பாருங்க. நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். பரலோகத்துக்குள்ளாக போகிறதான் திரைக்குள் பிரவேசித்திருக்கான்னு சொல்கிறது. அப்போ மெல்கிசேதேக்கின் முறைமைப்படி என்றென்றைக்கும் அவர் ஆசாரியராக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் முதல் 4 வசனங்களில் பாருங்க. இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு, யாருக்கு? மெல்கிசேதேக்கு இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும் பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தம். சாலேம்னாக்க முஸ்லீம் சொல்கிறாங்களே சலாம் அலைக்கும்ங்கிறாங்கல்ல, சாலேம் அப்படிங்கிறதா சலாம்னு அவங்க சொல்கிறாங்க. சாலேம்னா சமாதானம் என்று சொல்லி அர்த்தம் நமக்கு நன்றாக தெரியும். இந்த மெல்கிசேதேக்கை பற்றி தொடர்ந்து சொல்லுகிறது என்ன? 3ஆவது வசனம். இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாய் இராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக எழுதியிருக்கிறான். தேவனுடைய குமாரனுக்கு
ஒப்பானவராய் அவர் என்றைக்கும் ஆசிரியர் நிலைத்திருக்கிறார். அவர் வந்தாரே ஆசிரியர் தான் வந்தார், அதோடு மறைந்து விட்டார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியாது. அவர் எங்கேருந்து வந்தார், எப்படி போனாருங்கிறது தெரியாது. அதனால் இன்றைக்கும் அவர் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவராய் நிலைத்திருக்கிறார் என்று சொல்லப்படுது. வரலாற்றில் சில பேர் இப்படி இருக்கிறார்கள். ஏனோக்கு என்ன செய்தார்? தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தனாலே தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். அவர் மரணம் அடையவில்லை, இன்னமும் உயிரோட தான் இருக்கிறார் ஏனோக்கு. புரிய நான் சொல்கிறது? அவருக்கு மரணம் என்பது கிடையாது. அதே மாதிரி எலியா எலிசாவோடு நடந்து போய் கொண்டிருந்த போது பரலோகத்திலிருந்து என்ன செய்தது? அக்கினி ரதம் ஒன்று இறங்கியது. அக்கினி நெருப்புனால ஆன ஒரு ரதம், நெருப்பாகவே இருக்கிற குதிரைகள், அது இறங்கினது. அதில் இவர் ஏறி போய்விட்டார். அப்போ அவருக்கும் என்ன செய்யல? மரணம் இல்லை. இப்படி சில பேர் மட்டும் இருக்கிறார்கள். அதே மாதிரி இங்கே மெல்கிசேதேக்கு தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். அடுத்து அவரை பற்றி சொல்லுகிற காரியம், இவன் எவ்வளவு பெரியவனாக இருக்கிறான் பாருங்கள். கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருள்களில் இவனுக்கு தசம பாகம் கொடுத்தான். இவன் கொடுத்தான் அப்படிங்கிற போது அடுத்து என்ன வாதம் வருதுன்னு பாருங்க. லேவியின் புத்திரரில் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும் ஆபிரகாமின் அறையிலிருந்து வந்த தங்கள் சகோதரராகிய ஜனங்களின் கையிலே நியாயப்பிரமாணத்தின்படி தசம பாகம் வாங்குறதுக்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள். யாரு? லேவிங்கிறது யார்? யாக்கோபுடைய ஒரு மகன். அந்த மற்ற 11 மகன்களுடைய கோத்திரங்களும் இந்த லேவி என்ற மகனுக்கும் அவனுடைய கோத்திரத்துக்கும் தசம பாகம் கொடுக்க வேண்டியிருந்தது. ஆனால் அவர்களுடைய வம்சவரிசையில் வராதவனாகிய இவன் யாரு? மெல்கிசேதேக்கு. அவர்களுடைய வம்சவரிசையில் வராதவனாகிய இவன் ஆபிரகாம் கையிலே தசம பாகம் வாங்கி வாக்குத்தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தான். ஆபிரகாமே இவனுக்கு தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லப்படுகிறது. யாருக்கு? மெல்கிசேதேக்கு. சிறியவன் பெரியவனால ஆசீர்வதிக்கப்படணும், அதற்கு சந்தேகம் இல்லை. அன்றையும் இங்கே மரிக்கிற மனுஷர்கள் தசமபாகம் வாங்குகிறார்கள். அங்கேயோ பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்ற மெல்கிசேதேக்கு வாங்கினார். இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்கிறார் என்று சொல்லுகிறார் அவர். அதோடு கூட மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால், யாரு? லேவி ஆபிரகாமுடைய அறையில் இருந்தானாம். ஆபிரகாமிலிருந்து ஈசாக்கு பிறந்தார், ஈசாக்கு யாக்கோபு பிறந்தார், யாக்கோபுக்கு லேவி மற்றவர்கள் பிறந்தார்கள். அப்போ எல்லாருமே யாருக்குள்ளே அடக்கமாக இருக்கிறாங்க? ஆபிரகாமுக்குள்ளே அடக்கமாக இருக்கிறாங்க. ஆபிரகாமுக்குள்ளே இருந்த ஈசாக்கு, யாக்கோபு, ரூபன் முதல் பெஞ்சமின் வரை இருக்கிற 12 மகங்க, அவங்களுடைய கோத்திரங்கள் எல்லாமே சேர்ந்து இவருக்கு தசமமாக கொடுத்து அப்படிங்கிறார். அப்போ தசமம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாய் தசமம் கொடுத்தான் என்று சொல்லலாம் அப்படிங்கிறார். அப்போ மெல்கிசேதேக்கு எவ்வளோ பெரியவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 3.5 ஆண்டு காலம்தான் ஊழியம் செய்தார். அவர் தொடங்கின அந்த கடைசி வாரம், அதாவது கடைசி வாரம்னாக்கா ஒவ்வொரு நாள் ஒன்றுக்கு வருட கணக்கு, டே இயர் தியரின்னு சொல்லுவாங்க அதை. அப்போ ஒரு நாளை வருடம் அப்படின்னு சொல்லி கணக்கு வச்சுக்கணும். அப்போ கடைசி வாரம் அப்படின்னாக்கா கடைசி வருடம், கடைசி 7 நாட்கள். அந்த கடைசி 7 நாட்கள்னா நாளொன்று எதுக்கு சமமாக இருக்குது? வருடத்துக்கு சமமாக. கடைசி 7 வருடங்கள் இயேசு வாழ்க்கையிலே கடைசியான அந்த 7 வருடத்தில் என்ன நடந்தது என்பதற்கு தானியேலில் ஒரு அருமையான தீர்க்கதரிசனம் இருக்குது பாருங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம் மொத்தம் 69 வாரங்கள் கணக்கு சொல்லுது. இது இந்த 69 வாரங்கள் எருசலேமை திருப்பி எடுப்பித்துக்க தானியேல் 9:25 பாருங்க. இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிற கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். 7 62 69 வாரம். அதை கணக்கு போட்டு பார்த்துக்கணும். 69 வாரத்தை 7ஆல் பெருக்கினாக்க 7 63, 69 7 9 36 3 316 வருடம் எருசலேம் கட்டளை பிறப்பிக்க தொடங்கி மேசியா வருமளவும் பிரபுவாகிய மேசியா வருமட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளின் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும்.
ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படி ஆகும். அந்த 62 வாரங்களுக்கு பிற்பாடு மேசியா சங்கரிக்கப்படுவார். 26ஆம் வசனம், பக்கம் 1045. தானியேல், இன்னும் பரட்டிட்டு இருக்கீங்க பைபிளில். தானியேல் 9ஆம் அதிகாரம், பக்கம் 1045. மேலே பாருங்கள் வசனம், 26ஆம் வசனம். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபையின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல் இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக்கப்பட்டது. அடுத்த வசனம் தான் முக்கியமானது, 27ஆம் வசனம். அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி, ஒரு வாரமாக உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவாராம். சபையின் காரியங்களை சொல்லுகிறார். அவர் தன்னுடைய ஊழியத்தை தொடங்கின நாள் முதற்கொண்டு ஒரு வாரம், 7 வருடம், அந்த 7 வருடத்தில் உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவார். அந்த வாரம் பாதி சென்ற போது, பாதினா இப்போ 7ல் பாதி எத்தனை? 3.5 இல்லையா? 3.5 ஆண்டு முடிந்த பிற்பாடு, அப்போ 3.5 ஆண்டு கால ஊழியம். அதுக்கப்புறம் 3.5 வருஷம் அப்போஸ்தலர் செய்கிறாங்க ஊழியம். அந்த முதல் 3.5 ஆண்டு காலம் இருக்கு இல்லையா, அந்த 3.5 ஆண்டு காலம் முடிந்த பிற்பாடு என்னவாங்க? அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். பலி காணிக்கைகள் அது வரைக்கும் கொடுக்கப்பட்டு கொண்டது. மோசையின் முறைமைப்படியாக, நியாயப்பிரமாணத்தின்படியாக தேவாலயத்தில் பலிகள் ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தன. ஆனால் இயேசுவானவர் பலியான போது இந்த பலிகள் காணிக்கைகள்லாம் ஒழிக்கப்பட்டன. அதைத்தான் இங்கே சொல்றார். அந்த வாரம் பாதி சென்ற போது, 3.5 ஆண்டு கால ஊழியத்துக்கு பிற்பாடு பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். ஆக பிரியமானவர்களே, இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியாக ஊழியம் செய்ய வந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்நாளிலே கடைசி 3.5 ஆண்டு காலம் ஊழியத்தை செய்தார். அடுத்த 3.5 ஆண்டு காலம் அப்போஸ்தலரிடத்தில் அதை விட்டு சென்றார். அவ்வளோதான். அப்புறம் தொடர்ந்து அது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இதில் இன்னொன்று நம்ம பார்க்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் என்ன சொல்றதுன்னு பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதை கவனமாக வாசிக்கணும். நிறைய பேர் அதை தாவையும் நாவையும் குழப்பிக்கிறாங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவன் முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். நம்ம என்ன வாக்கியிருக்கிறாராம்? இயேசு கிறிஸ்து ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கியிருக்கிறார். நம்ம ஏற்கனவே நல்லா தெரியும், பழைய ஏற்பாட்டு காலத்தில் ராஜா வேலையை ஆசாரியர் பார்க்க முடியாது, ஆசாரியர் வேலையை ராஜா பார்க்க முடியாது. அப்போ ஒரு வேலைக்கு ஒருத்தர் தான் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். இவர் வேலை அவரோ, அவர் வேலை இவரோ பார்க்க முடியாது. ஆனால் இந்த பழைய ஏற்பாடு பிரமாணம் அமுலில் வருவதற்கு முந்தைய காலம் எது? முற்பிதாக்களின் யுகம், ஆபிரகாம் காலம். இந்த காலத்தில் இருந்த அந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் இருந்தார், உன்னதமான தேவனுக்கு ஆசாரியனாகவும் இருந்தார். நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் தொடக்க காலத்திலே அப்படி இருந்திருக்கிறது. ஆனால் பிற்காலத்திலே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட போது அது மட்டுப்படுத்தப்பட்டது. ராஜா வேலையை ராஜா தான் பார்க்கணும், ஆசாரிய வேலையை ஆசாரியர் தான் பார்க்கணுன்ட்டு. ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆசாரியத்துவ கோத்திரத்தில் பிறந்தாரா? இயேசு கிறிஸ்து எந்த கோத்திரத்தில் பிறந்தவர்? யூத கோத்திர சிங்கம் என்று சொல்லப்படுகிறார் இல்லையா? யூதா கோத்திரத்தை சிங்கம் என்று சொல்லப்படுகிறார். அப்போ லேவியர் முறைமைப்படியான ஆசாரியத்துவம் என்ன பட்டது? ஒழிக்கப்பட்டது. லேவித்துவ ஆசாரியத்துவம் ஒழிக்கப்பட்டது. இவர் புதிய முறைமையாக, அதாவது பழைய காலத்தில் இருந்த மெல்கிசேதேக்கு முறைமைப்படியான ஆசிரியராக வந்திருக்கிறார். இவர் மெல்கிசேதேக்கு மாதிரியே ராஜாவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார். அதோடு கூட நம்மை என்ன செய்திருக்கிறார்? ராஜாக்களாகவும் ஆசிரியர்களாகவும் மாற்றி இருக்கிறார். நாம் இந்த உலகத்தை நியாயந்து இருக்கிறோம், அதே வேளையில் தேவனிடத்திலே ஜெபிக்கிறோம், ராஜா வேலையும் பார்க்குறோம், ஆசிரியரும் இருக்கிறோம். அந்த வகையில் நாமும் இந்த நித்திய பிரதான ஆசிரியத்துவத்தில் ஒரு பங்கை பெறுகின்றோம். ஏனென்றால் இயேசு இந்த உலகத்திலே 3.5 ஆண்டு காலம்தான் ஊழியம் செய்தார். அதை தொடர்ந்து வந்த காலத்தில் இன்று வரைக்கும், இனி என்றென்றைக்கும் இயேசு கிறிஸ்து வருகின்ற வரைக்கும் இந்த ஊழியம் யாராலே செய்யப்படுகிறது?
நம்மாலே, சபையாராலே செய்யப்படுகிறது. அப்போ நாம் எல்லோரும் ராஜாக்களாக ஆசாரியர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். எந்த முறைமையின்படி? மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி. ஏன்னா நியாயப்பிரமாணத்தின் முறைப்படி நம்ம ஆசிரியர் ஆகிறதுனாக்க நம்ம ஆக முடியாது. ஏன்னா நம்ம ஆசிரியர் ஆகணும்னா எதில் பிறந்திருக்கணும்? லேவி கோத்திரத்தில் பிறந்திருக்கணும். யூதர்களே லேவி கோத்திரத்தில் பிறந்தால் தான் ஆசிரியர் ஆக முடியும். மற்ற கோத்திரத்தில் பிறந்தவங்க ஆசிரியர் ஆக முடியாது. அப்போ நாம் லேவி கோத்திரத்தில் பிறந்திருந்தா தான் நம்ம ஆசிரியர்கள் ஆக முடியும். ஆனால் இயேசு என்ன சொல்ற? வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 என்ன சொல்லப்படுகிறது? நம்மை இயேசு கிறிஸ்து ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாக ஆக்கியிருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கின் முறைப்படி ராஜாவும் ஆசாரியராக இருக்கிறார். அவருடைய சபையாகிய சரீரத்தில் உறுப்புகளாக இருக்கிற நம் ஒவ்வொருவரையும் அவர் ராஜாவாகவும் ஆசாரியராகவும் ஆக்கியிருக்கிறார். அப்போ இதெல்லாம் என்ன தெரியுது? மெல்கிசேதேக்கின் முறைப்படி நாமும் கூட என்றென்றும் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களும் இருக்கிறோம். நாம் அந்த ராஜா வேலையும் ஆசாரிய வேலையும் பார்க்குறோமா ஒழுங்கா? நாமங்கிறது இருக்கிற எல்லாரையும் குறிக்குது பிரியமானவர்களே. ஊழியக்காரர் மட்டும் குறிக்கிறது இல்லை. நல்லா யோசிச்சுக்கோங்க. சபையில் இருக்கிற ஒவ்வொருவருமே இதில் அடங்குவார்கள். அப்போ நாம் ஒவ்வொருவரும் ராஜாக்களாகவும் இருக்கிறோம், ஆசாரியர்களையும் இருக்கிறோம், ஆக்கி இருக்கிறார் நம்ம. அப்போ அந்த ராஜா வேலையை நம்ம ஒழுங்காக செய்கிறோமா? ஆசாரிய வேலையை ஒழுங்காக செய்கிறோமா? யோசிச்சு பார்க்கணும் நம்ம. ஏன்னா நம்ம உலகத்தில் எவ்வளவோ வேலைகள் செய்கிறோம். ஆனால் சபையில் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்துருக்கார், பிரதானமான வேலை கொடுத்துருக்கிறார். ராஜாவா நீ இரு, ஆசாரியனா இரு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த வேலையை நம்ம உருப்படியாக செய்கிறோமா? ஒழுக்கமாக செய்கிறோமா? நம்ம யோசிச்சு பார்க்கணும். அடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்த சாலமின் ராஜாவை மெல்கிசேதேக்கு என்ன செய்தார்? 15ஆம் பக்கம் மறுபடியும் வருவோம் ஆதியாகமத்துக்கு. அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். ஆசீர்வதிக்கிறார். யாரு? ஆபிரகாமை யார் ஆசீர்வதிக்கிறார்? மெல்கிசேதேக்கு ஆசீர்வதிக்கிறார். அப்போ அந்த ஆசீர்வாத வார்த்தைகளை இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். யார் தான் ஒப்பு கொடுத்தார் சத்துருக்களை? ஆபிரகாமுக்கு தேவன் தான் ஒப்பு கொடுத்தார். ஆபிரகாம் தன்னுடைய வீரதீர பராக்கிரமத்தாலே ஜெயித்து விடவில்லை. ஏன்னா அவர்கிட்ட கையில் இருந்து எத்தனை பேர்? 318 பேர் தான் அவங்ககிட்ட இருந்த படை வீரர்கள். ஆனால் எதிரிகள்கிட்ட ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருந்திருக்கலாம் படை வீரர்கள். அதை பூரா எதுக்கிறதுக்கு இவர் 318 பேரோட போய் போட்டிட்டு ஜமாளிக்க முடிஞ்சுன்னா முதல்ல தேவன் அவருக்கு கொடுத்த மன தைரியம், அடுத்த அந்த ஆட்களுடைய திறமை எல்லாமே இருக்குது. ஆனால் இத்தனைக்கு காரணம் யார்? தேவன் தான். அதனால தான் தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்கிறார். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். எதில்? அந்த கொள்ளை பொருள் கொண்டு வந்தால் யுத்தத்தில் கொள்ளையடித்த பொருள் இருக்கு இல்லையா, அதில் 10ல் ஒரு பங்கை மெல்கிசேதேக்கு கொடுத்தார். அடுத்து சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, அடுத்து சோதோமின் ராஜா வர்றார். இவர் போயிட்டார், நீதியின் ராஜா, சமாதானத்தின் ராஜா, சாலமின் ராஜா ஆசீர்வதிச்சுட்டு போயிட்டார், தசமா வாங்கிட்டு போயிட்டார். அடுத்து சோதோமின் ராஜா வர்றார். சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். எவ்வளோ டெக்னிக் பாருங்க. அவன் எனக்கு ஆட்டில் பூரா கூடியா, பொருளெல்லாம் நீ எடுத்துக்க அப்படிங்கிறான் ஆபிரகாம்கிட்ட. ஆனால் அதுக்கு ஆபிரகாம் என்ன சொல்கிறாரு? சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யன் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு, என்னை நீ பணக்காரன் ஆக்கினேன் நீ சொல்லிடக்கூடாது. அப்படி சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சியின் வாரை ஆகிலும் உமக்கு உண்டானவர்களில் யாதொன்றையும் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று வானத்தையும் பூமியுடையவராகிய உன்னதமான தேவனுடைய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன்கிறார். அப்ப தான் செல்வந்தனான பெருமையை யாருக்கு கொடுத்தார்? ஆபிரகாம் தேவனுக்கு கொடுத்தார். ஏன்னாக்கா நான் உங்ககிட்ட இருந்து ஒரு பொருளை வாங்கிட்டேனாக்க நீனே என்னை பணக்காரனா, நீ போய் எங்கள் பெருமை பேசிக்க தெரியுங்க. வேண்டாம், உன்னுடைய பொருள்கள் ஒன்றுமே எனக்கு வேண்டாம்யா. ஒரு சரடை கூட எடுக்க மாட்டேன், ஒரு பாதரட்சியின் வார கூட நான் எடுக்க மாட்டேன், எனக்கு தேவையில்லை போ. அப்போ யாருக்கு வெற்றிகளை சமர்ப்பிக்கிறார் ஆபிரகாம்? உன்னதமான தேவனுக்கு வெற்றிகளை சமர்ப்பிக்கிறார். அடுத்து இன்னொன்று சொல்கிறார், வாலிபர் சாப்பிட்டது போக
என்னுடைய வந்த ஆனேர், எஸ்கோல், மம்ரே என்னும் புருஷருடைய பங்கு மாத்திரமே வர வேண்டும். இவர்கள் தங்கள் பங்கை எடுத்துக்கொள்ளட்டும். அவங்கவுங்களுக்குரிய பங்கை எடுத்துக்கட்டும். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு யுத்தத்தில் கொள்ளையிட்டார்கள் என்றால், பொருளை கொள்ளையிட்டார்கள் என்றால், அந்த கொள்ளையிட்ட பொருள்களை யுத்தத்துக்கு யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கும், ரசுக்களை காவல் காத்து கொண்டவர்களுக்கும் அந்த பங்கு இருக்கிறது. பின்னாடி தாவீது ராஜாவுடைய கதையில் தாவீதுடைய வரலாறுல நம்ம பார்ப்போம். ரசுக்களை பார்த்துக்கொள்பவருக்கும் சமமான பங்கு ஒதுக்கப்பட வேண்டும். அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு, வாலிபர் சாப்பிட்டது போக என்னுடைய வந்த ஆனேர், எஸ்கோல், மம்ரே என்னும் புருஷருடைய பங்கு மாத்திரமே வர வேண்டும். இவர்கள் தங்கள் பங்கை எடுத்துக்கொள்ளட்டும் என்றார். இப்போது சோதோமின் ராஜாவுக்கும் ஆபிரகாம் நடந்த உரையாடலில் நமக்கு கிடைக்கின்ற பாடங்கள் 5 பாடங்கள் இருக்காது. ஒன்று, நாம் நமது உத்தம குணத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இலவசமாக வருகின்ற எதையும் என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் தேவன் நம்மை போஷிப்பவர், தேவன் நம்மை பராமரிப்பவர் என்ற அந்த மன உறுதியோடு இந்த உலகத்திலே வாழ வேண்டும். நம்முடைய உத்தம குணத்தை காத்துக்கொள்ள வேண்டும். 2வது, தேவனே நம்மை போஷிப்பவர் என்று விசுவாசிக்க வேண்டும். 3வது, உலக எண்ணம் கொண்டவர்களுடன் கூட்டு சேர்ந்து நம்ம ஆபத்தில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. சோதோமின் ராஜா எந்த எண்ணத்தில் இருக்கிறான்? உலகப்புற எண்ணத்தோடு தான் சொன்னான், ஆட்களை நீ எனக்கு கொடுத்துரு, உணவுப் பொருளை நீ வச்சுக்கணும். எதனால் ஆட்களை கேட்குறான் இவன்? உணவுப் பொருள் எத்தனை நாளைக்கு வரும்? அதுக்கு ஆட்கள்னாக்கா இவங்களை வச்சு உணவுப் பொருளை சம்பாதிக்க முடியும் இல்லையா? அந்த டெக்னிக்கில் கேட்குறாங்க. அப்போ உலக எண்ணங்கள் நிறைய இருக்க அந்த மாதிரி ஆளுங்க கூட கூட்டு வச்சுக்காது. இது ஒரு பாடம் நமக்கு. அடுத்ததாக, நாம் தேவனைத்தான் புகழ்ந்துரைக்க வேண்டும். நம்முடைய வெற்றிகள் எல்லாவற்றிலையும் தேவனுக்கு மகிமை கணத்தை செலுத்த வேண்டும். நம்மாலே எந்த காரியமும் ஆகிறதில்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். 5வது, உலக எண்ணங்களோடு ஒத்துப்போகாமல் உலக பிரகாரம் என்ன சொல்லலாம்? எல்லாத்தையும் எனக்குன்னு வச்சுக்க, உனக்கு தனக்குன்னு வச்சுக்க. அதான் உலகம் இன்னைக்கு கருதுறது. எல்லாத்தையும் தனக்கு சேர்த்து வைக்கிறது. ஆனால் நாம் அப்படிப்பட்ட உலகப்பிரம எண்ணங்கள் கொண்டவர்களாக இருக்கக்கூடாது. தாராள மனப்பான்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். மற்றவருடைய காரியங்களையும் அவனவன் தனக்கானவர்களை மாத்திரமல்ல பிறனுக்கானவர்களை நோக்குவானாக. அப்போ நமக்கானவர்களை மட்டுமே நோக்கி கொண்டிருந்தால் நாம் கிறிஸ்தவர்கள் அல்ல. கிறிஸ்தவ குடும்பம் இங்கே சபை என்பது ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருடைய தேவைகளும் கவனிக்கப்படுகிறதா, எல்லாரும் பெற்றுக்கொள்கிறார்களா என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். ஆக 5 பாடங்கள் நமக்கு கிடைக்கிறது சோதோமின் ராஜா மற்றும் ஆபிரகாமுடைய சந்திப்பில் இருந்து. அதே மாதிரி மெல்கிசேதேக்கினிடத்திலிருந்து நமக்கு என்ன பாடம் கிடைத்தது? இன்றைக்கு நாமும் என்ன செய்கிறோம்? ராஜாக்களாக ஆசாரியர்களாக இருக்கிறோம். இந்த ராஜாக்களுடைய வேலைகளை, ஆசாரியருடைய வேலைகளை நாம் உண்மையிலேயே ஒழுங்காக செய்கின்றோமா என்பதை யோசித்து பார்ப்போம். கர்த்தர் நாமே ஆசீர்வதிப்பாராக. இத்துடன் இந்த 14ஆம் அதிகாரத்தை முடிக்கின்றோம். கர்த்தருக்கு சுத்தமான வித்தவாதத்தில் 15ஆம் அதிகாரத்தை தொடர்வோம். கர்த்தருக்கு நன்றி.